ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் பூரி டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூரிக்கு எப்பவும் போல தாங்க கோதுமை மாவு போட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி உப்பு இதை மட்டும் போட்டு பிசைஞ்சுக்கணும், தண்ணி ஊற்றி. நான் இங்கே அவ்வளோதான் போட்டேங்க. ரவை அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல. நான் வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுலேயும் எனக்கு பூரி நல்லாவே வரும். தேய்க்கிறது கொஞ்சம் ஹார்டாக தேய்க்கணுங்க, அவ்வளோதான். நான் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டார் டிசைன் போட்டுருக்கிறேன். நான் மாவு பிசைஞ்சு ஊறவெல்லாம் வைக்கவே தேவையில்லைங்க. பூரிக்கு உடனே நம்ம போட்டுடலாம், ஊறணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் மாவு, அவ்வளோதான். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி. உருட்டுறதும் அப்படிதாங்க, ரொம்ப லேசாகலாம் உருட்டக்கூடாது. கொஞ்சம் ஹார்டாக தான் தேய்க்கணும், அதாவது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும் மாவு. ரொம்ப லேசாலாம் தேய்ச்சிடாதீங்க, அப்போ கண்டிப்பாக பூரி உப்பியே வராது. பாருங்கள், இப்போ ஸ்டார் டிசைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் போட்டுக்கலாம். உங்கள் கிட்ஸுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், டிசைன் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த வேஸ்ட்டாக இருக்கிறது இல்லைங்களா, அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி எடுத்துடலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை மறுபடியும் நம்ம உருட்டி மறுபடியும் பூரியாக மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப லேசாக தேய்ப்போம் இல்லைங்களா, இதுக்கு கொஞ்சம் திக்காக தான் தேய்க்கணும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா தாங்க பூரி நல்லா உப்பி வரும். இதில் நீங்கள் வேறு ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களோட கிட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு பானிபூரி சைஸ்க்கு ஒரு பூரி போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த மாதிரி மோல்டு வச்சு குட்டி குட்டி பூரியாக அச்சு வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி, ஏதாவது சம்படத்தோட மூடி, சின்ன மூடி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அதில் இருக்கிற வேஸ்ட்டையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், இங்கே நான் டிசைன்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்டாரு, அப்புறம் லெட்டர் பி எடுத்திருக்கேன். என் பையனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அந்த லெட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு லெட்டர்ஸ் கூட பண்ணலாம். என்னென்னா ஒரு ஹோல் இல்லாமல் பண்ணணுங்க, அதுதாங்க மெயின். ஹோல் இருந்துச்சுன்னா அதில் ஆயில் போயிடும், அதனால் பூரி உப்பி வராது. ஹோல் இல்லாமல் நீட்டாக பண்ணுங்கள். பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் பூரிக்கு, அதுதான் மெயின். நல்லா அப்படி லைட்டாக அப்படி டச் பண்ணி விட்டிங்கனாலே போதும், பூரி நல்லா உப்பி வந்துடும். ரொம்ப போட்டு அமுத்தணுங்கிறதுலாம் கிடையாது. பாருங்கள், நல்லா உப்பி வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட பூரி ரெடி ஆகிடும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுன்னு நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கலர் சேஞ்ச் ஆகும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுன்னு எடுத்துருங்க. அதுக்குன்னு வேகாத முன்னாடியே எடுத்துடாதீங்க, அதுக்கு தான் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்தது லெட்டர் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், அதுவும் நல்லா உப்பி வரும். ஹோல் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நான் கரெக்டாக நல்லா உப்பி வரும். பாருங்கள், நல்லா உப்பி வருது இல்லைங்களா. நம்மளுக்கு டிசைன் போட்டால் பூரி வராமல் போயிடுமோ அப்படின்னலாம் பயப்படாதீங்க, ரொம்ப நல்லாவே வரும். இப்போ ஸ்டார் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இதுவும் நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா. உள்ளுக்குள்ளே ஹோல் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி திரட்டுறது நல்லா கெட்டியாக திரட்டணும். மாவு பிசைகிறதும் கெட்டியாக பிசையணும், அவ்வளோதான். மற்றபடி பூரிக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரவையெல்லாம் போடுறதே இல்லை நான்லாம். உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரவை கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டிசைன் பூரிஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், பூரி சுட்டாச்சு, டிசைனாக சுட்டாச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.